வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் வான் சிறப்பு. இரண்டாவது குறள். இரண்டாவது குறளை பார்ப்பதற்கு முன்பாக மழையின் சிறப்பை உணர்த்தும் சில பழமொழிகளை பற்றி பார்ப்போம். மழையின் சிறப்பை உணர்த்தும் பழமொழிகளுள் ஒன்று, வானம் சுரந்தால் தானம் தவம் சிறக்கும். இந்த பழமொழி மழைக்காலத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் வளத்தையும் அதனால் ஏற்படும் தான தர்மங்கள் மற்றும் சிறப்பான வாழ்வையும் குறிக்கிறது. மழைதான் வாழ்வின் ஆதாரம். மனித வாழ்வில் இந்த காலத்தில் தண்ணீர் ஆகாரத்திற்கு அடுத்த இடத்தை வகிக்கிறது. மழையின் தேவையை, மழையின் சிறப்பை மக்கள் காலம் காலமாக உணர்ந்துதான் இருக்கின்றார்கள். தெய்வ புலவர் திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து பாடிய பிறகு வான் சிறப்பைத்தான் பாடியுள்ளார். இளங்கோவடிகள் தன் சிலப்பதிகார காவியத்தில் கடவுள் வாழ்த்து பாடாமல் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை போற்றித்தான் பாடியுள்ளார். இப்பூ உலகில் அனைத்து உயிர்களும் நிலைத்து வாழ்வதற்கு அடிப்படையாக அமைவது மழை என்பதை வள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் வலியுறுத்தி உள்ளார். பருவத்தே பயிர் செய் என்ற பழமொழி பருவகால வருகையையும் அதன் சிறப்பையும் சுட்டி உரிய காலத்தில் பயிர் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் குறிக்கின்றது. மழை நீரை தேக்கி வைத்து அதனை தக்க நேரத்தில் தகுந்த முறையில் பயன்படுத்தும் நீர்ப்பாசன விவசாய நாகரிகம் காலப்போக்கில் ஏற்படுவதாயிற்று. அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக பழமொழிகளும் வழங்கலாயின. மழை பெய்யும் போது நீரை ஏந்திக்கொள் என்கிறது துருக்கி பழமொழி. மாசி மழையை தேக்கி வைக்க அணையை உயர்த்தி கட்டு என்கிறது ஆங்கில பழமொழி. உரிய காலத்தில் மழை பெய்யாது விட்டால் நாட்டில் வறுமையும் நோயும் ஏற்படுதல் இயல்பே. இவ்வுண்மையை எடுத்துரைக்கும் பழமொழிகள் மாசியில் மழை பொய்த்தால் புல்லோ தானியமோ முளைக்காது. மழை முகம் காணாத பயிரும் தாய் முகம் காணாத சேயும் சுணக்கமாக இருக்கும் என்பவை ஆகும். வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குறளின் விளக்கம், உண்பவருக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழை ஆகும். இந்த குறளில் துப்பார்க்கு என்று வரும் இடங்களில் அதன் பொருள் வேறுபடுகிறது. துப்பார்க்கு என்று சொன்னால் உண்பவர்க்கு, துப்பாய உணவாக, துப்பாக்கி உணவு விளைவிக்க தேவையான பொருளாக, துப்பார்க்கு அவற்றை உண்பார்க்கு, துப்பு என்று சொன்னால் உணவாக ஆவதும் மழை. மீண்டும் குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.